அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடானோடனே தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இதோட கட் பண்ணி வச்சுருக்க கோசையும் போட்டு இதோட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிண்டி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெயில் இந்த நேரம் உப்பு பிடிக்கிற வரைய. எப்போவுமே வந்து எந்த காயுமே வந்து முதல்ல மசாலா போடாமல் எண்ணெயிலே உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். பாருங்க, நல்லா வந்து காய் வெந்துருச்சு. இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டு மறுபடியும் இதையும் கிண்டி கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா வாசனை போகிற இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைய இது பாருங்க நல்லா வந்து நல்லா சொல்ல கிண்டியாச்சு. இதோட வந்து ஒரு முட்டையை கொத்தி ஊற்றிக்கிட்டு இதையும் வந்து சொல்ல கிண்டா ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான வந்து முட்டை பொரியல் வந்து ரெடி. நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செத்த நேரத்தில் செஞ்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.